ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பூண்டு, வெங்காயம், 6 தக்காளி, 4 வரமிளகாய். மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் எல்லா பொருளையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் சொன்ன பொருளெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். குறப்பாக அரைக்கக்கூடாது. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதை அதில் எடுத்து ஊற்றிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 2 ஸ்பூனு இட்லி மாவு எடுத்து கலந்து வச்சுக்கலாம். இது நல்லா சுண்டி வந்தோடனே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொதிச்சோடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த இட்லி மாவை தூக்கி இதில் ஊற்றி நல்லா 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சுவையான இட்லி தோசைக்கு தேவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.